பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய தயவு, அவருடைய நடத்துதல், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கிருபை இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளை நாம் காண்கிறோம். கடந்த 7 மாதங்கள் 2025 ஆண்டின் 7 மாதங்கள் கர்த்தர் ஒருவர் தான் நம்மை நடத்தினார். அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அநேகர் இந்த வருஷத்தை துவக்குவதற்கு முன்பாக போன ஆண்டே அநேகர் நித்தியத்திற்கு போயிட்டாங்க. இந்த ஆண்டில் கடந்த மாதத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் இந்த உலக ஓட்டத்தை முடித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக உங்களை என்னையும் ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமான ஒரு காலம். சாம் ஜெபத்துரை அண்ணன் சொல்லும்போது சொல்லுவாங்க, கர்த்தருடைய வருகையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போது பிரியமானவர்களே, இந்த சூழலில் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். புதிய மாதம், வருஷத்தின் 8வது மாதம். அது ஒரு புதிய ஆரம்பமாக இருப்பதாக என்று நான் அன்போடு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் ஒவ்வொரு மாதத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. அதற்கு முன்பு முதலாவது இந்த மாதத்தை நினைத்து ஸ்தோத்தரிப்பதற்கு முன்பு கடந்த மாதங்களில் நடத்தி வந்ததை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜூலை முழுவதும் எண்ணற்ற துன்பங்களும் கஷ்டங்களும் கண்ணீரின் பாதைகளும் சில சந்தோஷமான நிகழ்வுகளும் எங்களுக்கு வந்ததப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா. அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே, ஜூலை மாதம் முழுவதிலும் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நடுவில் உம்முடைய கிருபை உள்ள கரம் எங்களை தாங்கி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னுடைய ஞானமோ என்னுடைய பலமோ என்னுடைய பரிசுத்தமோ அல்லப்பா. எங்களுடைய ஆண்டவரே திறமை தாளந்துகள் ஒன்றுமில்லையப்பா. உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் பார்க்கிறோமே, அதை நினைக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து தேவ பிள்ளைகளே, ஜெயமும் யூடியூப் ஃபேமிலிஸ் என்னோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகஸ்டுக்காக ஸ்தோத்திரம், ஆகஸ்ட் மாதத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் எங்களை நடத்தி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு பாடுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்.
கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் அப்படியே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து பாடுகிறோம் அப்பா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்றதை விட ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய கிருபை உங்களை என்னையும் தாங்குகிறது. நான் சொல்றது உண்மைதானே? அப்போ இந்த மாதத்தை நம்ம துவக்கி இருக்கிறோம். என் பலத்தினால, என் படிப்புனால, என் பணத்தினால, என் அறிவினால அல்லது என்னுடைய அனுபவத்தினால இந்த மாதம் முழுவதையும் நான் நடத்திடுவேன் அப்படின்னு நம்ம ஒருவரும் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை நடத்தணும். ஆமென். இன்னொரு முறை இந்த பாடலின் இன்னொரு சரணத்தை நம்ம பாடும்போது இந்த மாதம் முழுவதற்கான ஒரு பலனை என் ஆண்டவர் தந்து உங்களை பலப்படுத்துவாராக. பாடுவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென் ஆமென். 1ஆம் தேதி அதுமா
நம்ம இப்படி பாடுவது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியன் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்த போகிறார். அதனால கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திடனற்று போவாதீங்க. ஆனா இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்க எப்படி நடக்கணும்பா, நாங்க எப்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிரச்சனைகளை கையாளணும்பா, நாங்க எப்படி இந்த மாதத்தை கடந்து போகணும்பா, எங்களை நீ நடத்த போகிறது எனக்கு தெரியும், ஆனா நாங்க எப்படி நடக்கணும்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறதல்லவா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆகஸ்ட் மாதத்தில் சில வீடுகளில் திருமணங்கள், சில வீடுகளில் நிச்சயங்கள், அல்லாவிட்டால் சில வீடுகளில் சில காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்பி இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லாவிட்டால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நான் எப்படி நடத்த போறேன்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். கடன் மேல கடன் சுமை இந்த ஆகஸ்ட் மாதத்தையும் என் தோள்களில் சுமக்கணுமா என்றெல்லாம் நீங்க அங்கலாய்ப்பீங்கன்னு நான் உணர்றேன். ஆனா ஒன்று விசுவாசிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் சொல்றேன், கர்த்தரை மட்டும் நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஜெயமுள்ள மாதமாக உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்துக்குரிய தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 26 திருப்புங்க, 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், உம்மையல்லாமல் வேற ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நான் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது நான் உணர்த்தப்பட்டது என்னவென்றால், ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தரை மட்டும் நம்ம சார்ந்து கொள்வோம். கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்வோம். மனுஷனின் மேல் சார்றதோ, பணத்தின் மேல் சாருகிறதோ, அல்லது நம்முடைய சுய பலத்தின் மேல் சாருகிறதோ எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிஞ்சிடுவோம். கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்வோம். அந்த வசனத்தை இன்னொரு விஷயம் படிக்கலாம். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆமென். உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். இந்த உலகம் ஒரு கேடுபாடு நிறைந்த உலகம். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள்ல பவுல் சொல்றார் உலகத்தின் ஆவி அப்படின்றாரு. ஆனா இந்த உலகத்துல தான் கிருபையா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்போது தொடங்கினதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்போது, அதாவது எப்போது பிறந்தன்னு, எப்போது நம்முடைய ஓட்டம் முடியும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். இயேசு சொன்னதை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், இயேசுவாகி நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க இந்த மாதத்தில் உலகத்தை ஜெயிக்க போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்திலும் உலகத்தில் உண்டானவற்றிலும் உலகத்தில் உண்டானவற்றிலும் அன்பு கூறாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார்ல. நீங்க உலகத்தை ஜெயிக்க போறீங்க. எப்படி ஜெயிக்க போகிறோம்? கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ள போகிறோம்.
கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ள போகிறோம். அப்படியா, சரி, நான் இனிமேல் கர்த்தரை சார்ந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட முடியாது. நானும் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்பலை. வாசிங்க 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 14 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உம்மை சார்ந்து, உம்முடைய நாமத்தில், உம்முடைய நாமத்தினால ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். ஏராளமான இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் நாங்கள் வந்தோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆசா யூதா ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஆசா. ஒரு நாள் அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபம், எந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள் அவனுக்கு விரோதமான ஒரு மும்முனை தாக்குதல், அல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசாவுக்கு விரோதமாக சேரா என்ற எத்தியோப்பியன், பைபிளில் படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வேதத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்தினால 9ஆம் வசனத்தை படிக்கலாம். 14. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 10 லட்சம் பேர்களுடைய சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டான். மரேசா மட்டும் வந்தான். 8ஆம் வசனத்தை படிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும், 2,80,000 பேர் சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவ்வளவுதான் ஆசாவுக்கு இருந்தது. ஆனால் எதிராளியின் இடத்துல பார்த்தா நீங்க 10 லட்சம் ஆட்களை வச்சிருக்கிறான். அப்போ ஆசாவுக்கு உலக பிரகாரமா படைபலம் இல்லை, உலக பிரகாரமா ஆட்கள் பலம் இல்லை. ஆனா யுத்தத்துக்கு வந்துட்டான். செப்பத்தா என்ற ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்துட்டான் ஆசா. அப்போதான் ஆசா சொல்வாரு அந்த வசனத்துல, ஆண்டவரே, 11ஆம் வசனத்துல, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே, லேசான காரியம் ஆண்டவரே. முழுமையாக டோட்டலா தன்னை சரண்டர் பண்ணி யுத்தம் பண்ணுவதற்காக ஆசா வந்துட்டான். காரணம், ரகசியம் என்னன்னா, கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஐயோ, அவங்களுக்கு 10 லட்சம் பேரா, நமக்கு 3 லட்சம் பேர் தான், நம்ம யுத்தத்தில் போனால் தோற்று போயிடுவோமே என்ற ஒரு கலக்கம், ஒரு பயம் ஆசாவுக்கு இல்லை. காரணம், அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். இந்த மாதத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட சில சவால்களை சந்திக்க நேரிடும். பயப்படாதீங்க. ஆமேன். தேவனுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, அன்றைக்கு ஆசா சொன்னான், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உலக பிரகாரமாக ஒரு பலவீனன், ஆனால் என் ஆண்டவரை சார்ந்து உம்முடைய பலத்தை சார்ந்து நிற்கிறேன்ப்பா. ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. மனுஷன் இன்னைக்கு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று சொல்லுவார்கள், வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அவர்கள் தான் மனிதர்கள், ஆனால் செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐயோ, எங்கள் அப்பா இருந்தால் அதை செஞ்சிருப்பாரு, என்னுடைய அம்மா இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், வேதனை இன்னொரு பக்கம் இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அவரை சார்ந்து கொள்ளுங்க.
அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை அவன் சார்ந்து கொண்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்? 13ஆம் வசனம் படியுங்க. அவர்களை, அதாவது 2 நாளாகமும் 14-13, அவர்களை ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு, பார்த்தீங்களா, எத்தியோப்பியர் திரும்பவும் பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கரங்களை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர்கள் திரும்ப திரும்ப வந்து யுத்தம் பண்ணாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். நொறுங்கி போனார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆகஸ்ட் மாதத்தை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போவார். அவருடைய சேனை உங்களை தாங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க உலகத்தையும் உலகத்துக்கு உண்டானவைகளில் அன்பு கூர்ந்து கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தரையை டோட்டலா 100% சில நேரங்களில் கர்த்தரையும் சார்ந்து கொள்வார்கள், உலக ஞானத்தையும் பயன்படுத்துவாங்க. அங்க தேவனுடைய பூரணமான கிரியைகளை பார்க்க முடிகிறது இல்லை. சரியா? சில நல்ல காலத்துல கர்த்தரை சார்ந்து வெற்றி மேல் வெற்றி வந்த உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிளை படிங்க. இதே 2 நாளாகமத்தின் புத்தகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை 16ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அக்காலத்திலே ஞான திஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால சீரியாவின் ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை 35 ஆண்டுகள் ஆசா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார். ஆனா 36ஆம் ஆண்டிலே தடம் புரண்டது, வாழ்க்கை புரண்டது. அதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வசனத்துல 15 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் 35ஆம் ஆண்டு வரைக்கும் யுத்தம் இல்லாதிருந்தது. யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல சுமார் 35 வருஷம் ஆண்டவர் தந்தார். ஆனா அடுத்த அதிகாரம் 16:1 படிங்க பார்ப்போம். 16:1 அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே 36ஆம் ஆண்டிலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்தபோது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கும் வரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டுறான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. நல்ல கவனிக்கணும். 35 வருஷம் வரைக்கும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார். அப்போ பைபிள்ல படிக்கிறோம், யுத்தமே இல்லாத ஒரு காலங்கள். ஆனா 36ஆவது வருஷத்துல அவனுக்கு ஒரு சோதனை காலம் வருகிறது. அந்த சோதனை காலம் வந்தபோதோ வசனத்தில் வாசிக்கிறோம், சீரியா ராஜாவாகிய பெனதாத்தை அவன் சார்ந்து கொண்டான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. கஷ்ட காலத்தில் உபத்திர காலத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை தேடி
கர்த்தர் நன்மையான காலங்களை தரும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ ஆசையாய் தொடர்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ உங்க லைஃப்ல இந்த மாதம் கர்த்தர் வெற்றியை தரும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 35 ஆண்டுகள் யுத்தம் இல்லாம கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தாரு. 36வது வருஷத்தில் ஒரு சோதனை காலம் வரும்போது தடம் புரள்கிறார் ஆசா. 10 லட்சம் வீரர்களோடு வந்த எத்தியோப்பியனை எதிர்க்கக்கூடிய பலன் அவருக்கு அப்போ இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாசித்தோம், சீரியா ராஜாவை நம்பினான். சீரியா ராஜாவை நம்பினதுனால கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போயிட்டான். இந்த மாதத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது, ஆண்டவரே இந்த நாளில் நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். என்னை போன்ற ஊழியர்கள், ஊழியக்காரிகள் ஒவ்வொரு நிமிஷம் உம்மை சார்ந்து கொள்வோம். விசுவாசிகள், வேலைக்கு போகிறவங்க, வர்றவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க, உங்களுடைய கடைகளை வைத்திருக்கிறவங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோன்னு ஆண்டவரை உம்மை சார்ந்து இருக்கிறோம்ப்பா, உம்மை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தரையே சார்ந்து நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து கொண்டவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்ற கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை சார்ந்து கொள்ளட்டும். படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம், குடும்ப காரியம் மற்றும் வீட்டுக்குள் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆண்டவரே, விசேஷமாய் கீழ்ப்படியாத பிள்ளைகள், குடிகார புருஷர்கள், இவைகளெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு சவாலா இருந்தாலும் உம்மை மாத்திரம் சார்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஜெயத்தோடு முடிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை மாத்திரம் சார்ந்து செப்பத்தா பள்ளத்தாக்கில கர்த்தரை சார்ந்து கொண்ட ஆசா ஜெயத்தை பெற்றான் 35 ஆண்டுகள். ஆனால் சோதனை காலத்தில் ஆண்டவரே அவன் தடம் புரண்டதுனால கர்த்தாவே தேவனுடைய கிரியைகளை அவன் பார்க்க முடியல. நாங்க எங்களுடைய ஓட்டத்தை கவனமாக ஓட எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பும் போது வழி இதுவே என்ற சத்தம் எங்க காதுல கேட்கட்டும். உலகம், மாமிசம், பிசாசு இவற்றுக்கு விலகி ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாலிப பிள்ளைகள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதத்துக்குரிய பலனை தாரும். அந்தந்த மாதத்துக்குரிய பலனை 2 ஆண்டவரே மூட்டுகளிலும், ஆண்டவரே நரம்பு எலும்பு மண்டலங்களுக்கும் தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய சர்க்கரை அளவு, இரத்த கொதிப்பின் அளவு சீராய் ஏங்கட்டும். தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருகட்டும். இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு இந்த மாதத்தில் கடன் இல்லாமல் வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யும். மாறாவின் கசப்பு மதுரமானது உண்மையானால் இந்த மாதம் மதுரமான மாதமாய் இருப்பதாக. இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மாதம் கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். அவரையே நீங்கள் சார்ந்து கொள்ள போறீங்க. அதனால பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட கர்த்தருக்குள் சந்தோஷமா தொடர்ந்து ஓடுங்க. தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து பைபிள் படிங்க, தொடர்ந்து விசுவாசிங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது அதை கேன்சல் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் தேவனே உங்களை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சேர்ந்து பாடுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.